இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, டீமஸ் எக்ஸ்போஸ்ட் 7 ஃபேக்ட்ஸ். தேமா அம்பலமானார் 7 உண்மைகள். இந்த டீமஸ் என்றவர் யார்? இவர்கிட்ட நம்ம என்ன கத்துக்கலாம்? இவரை பத்தி வசனங்கள் பார்க்கும்போது பைபிள்ல வெறும் 3 வசனம் தாங்க இருக்குதுங்க. அந்த 3 வசனத்துல நமக்கு ஏராளமான பாடங்கள் தேவன் வந்து வைத்திருக்கிறார். அது என்ன? இவர் யாரு? அப்படின்றத இந்த காணொளியில சுருக்கமா நம்ம வந்து பார்க்கலாங்க. முதலாவது இவர் யாருனாக்கா, ஸ்டார்டிங்ல வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து ரொம்ப உண்மையில உடன் ஊழியக்காரரா இவர் வந்து இருக்கிறாருங்க. நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாருங்க. பிலமோன் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல அதை பத்தி பார்க்கலாங்க. 5 Demon chapter 1 verse 24ல, என் உடல் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தார்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். பாத்தீங்களா, இங்க மார்க், அரிஸ்டார்கஸ், டீமஸ் அண்ட் லூக்கா 4 பேரை பத்தி பேசுறாங்க. இந்த 4 பேரும் வந்து உடன் ஊழியக்காரரா இருந்து பாலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் வந்து இவங்களை பத்தி நம்ம பாக்குறோங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்களா தான் நம்ம இருக்கணும் இல்லைங்களா? ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருனாக்கா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்துல நம்ம டேலண்ட்டை வந்து தேவனுடைய ஊழியத்துக்கு வந்து பயன்படுத்தணுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த இந்த டீமஸ் கிட்ட நம்ம வந்து கத்துக்கலாம். இங்க பால் மென்ஷன் பண்ற வார்த்தை என்னன்னாக்கா, உடன் ஊழியக்கார், ஃபெலோ ஒர்க்கர் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இந்த டைட்டில் பால் யாருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பைபிள்ல நம்ம தெளிவா பார்க்கும்போது யார் ரொம்ப ஆக்டிவா இல்லைங்களா, எப்பயாவது ஒரு தடவை ஹெல்ப் பண்றவங்க பத்தி இல்லைங்க, எப்பவுமே கூடவே இருக்கிறவங்க, கஷ்டத்துல சந்தோஷத்துல எல்லாத்துலயும் கூட இருந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறவங்கள பத்தி தான் பால் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார். டேமஸ் நம்ம பார்க்கும்போது அந்த லிஸ்ட்ல வராருங்க. பால்க்கு வந்து ரொம்ப ட்ரஸ்டடான நம்பிக்கைக்குரியவரா அவர் வந்து இருக்கிறாருங்க ஏர்லி ஸ்டேஜ்ல. இதுதான் வந்து அவரோட ரெப்புடேஷன். இப்ப நம்மள பத்தி என்ன மாதிரி ரெப்புடேஷன் பேர் நம்மளுக்கு இருக்குது, சபையிலயும் சரி வெளியிலயும் சரி. இவரு நம்மது ஓ, இந்த பிரதரா ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற அந்த பேர் வருதா, இல்ல நெகட்டிவான ஒரு தாட் வருதா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். ரெப்புடேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேரோட லைஃப் எப்படின்னாக்கா, நம்ம வாழ்றோம், யார் நம்மளை பத்தி என்ன நினைச்சா என்ன அப்படின்ற அந்த தாட்ல இருப்பாங்க. அப்படி இல்லைங்க இல்லைங்களா? நம்ம லைஃப் வந்து 4 பேருக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருக்கணும். உதவி செய்யலைன்னா கூட நம்ம வந்து யாருக்கும் உபத்திரவம் பண்ணக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? சோ நம்மளோட லைஃப் தேவன் எதற்காக அழைத்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்களுக்கு நம்ம என்னங்க, தேவன் நம்ம கொடுத்த கிஃப்ட வந்து மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அதற்காக தான் தேவன் நம்மள அழைத்திருக்கிறார். அவரோட பேர் வந்து பர்சனல் லெட்டர்ல வருதுனாக்கா, ரொம்ப ரொம்ப பால்க்கு என்னங்க க்ளோஸா தான் இருந்திருக்கிறாரு இல்லைங்களா? ரொம்ப டிஸ்டன்டான அசோசியேஷன் இல்ல, க்ளோஸான அசோசியேஷன். அவர் வந்து இந்த சுவிசேஷம் பரவுவதற்கு, நிறைய இடத்துல பரவுவதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா இருந்திருக்கிறாருங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருந்ததுனாலதான் சுவிசேஷம் ரொம்ப ஃபாஸ்டா அந்த காலகட்டத்துல ஏசியா மைனர் ஃபுல்லா வந்து நாங்க பால் வந்து பரவுனாரு. அந்த சுவிசேஷத்தை வந்து பிரசங்கம் பண்ணாருங்க. நிறைய இடத்துக்கு போறாரு இல்லைங்களா? பிகினிங்ல வந்து ரொம்ப ரெக்கக்னிஷன் இருக்குதுங்க இவருக்கு இல்லைங்களா? ஸோ விடாமுயற்சியோட பண்ணிட்டே இருக்கிறாருங்க. ஆனா லேட்டரா என்ன ஆயிடுச்சுன்றத கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து பார்க்கலாங்க. பாலோட லெட்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய சபைகளுக்கு வந்து இது ஷேர் ஆகும். ஒரு சபையில மட்டும் படிக்க மாட்டாங்க. இப்ப கொலைசருக்கு எழுதுறாருனாக்கா, நிறைய கொலைசு சபையில மட்டும் அந்த லெட்டரை வாசிக்க மாட்டாங்க. மாறாக என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே பக்கத்துல இருக்கிற சபைக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா ஏன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கறோம்னாக்கா, இப்போ டீமஸோட பேர் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? 1வது நூற்றாண்டுல ரொம்ப டிஃபிகல்ட்டான டிராவலுங்க. ஈஸியாலாம் போயிட்டு ஊழியம் பண்ண முடியாது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஊழியக்காரங்க பிரைவேட் ஜெட் வச்சுன்னு இருக்கிறாங்க. போக்குவரத்துக்கு என்னங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்ஸ் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது. தங்குறது நீங்க பாத்தீங்கன்னாக்கா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது. இப்பவும் சில பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்ட்டு இல்லைங்க. ஆனால் இவங்க பட்ட கஷ்டத்துல ஒரு 5% நம்ம வந்து படுறோமான்னு பாத்தீங்கன்னாக்கா இல்ல, இதுதாங்க உண்மை. ஏன்னா நடந்துட்டு போவாங்க, போற வழியில வந்து திருடங்க இல்லைங்களா, கொலை செய்யறதுக்கு வருவாங்க, கொள்ளடிக்கிறதுக்கு வருவாங்க. பாவலே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. நடந்துட்டு போறாங்க, கரடு முரடான பாதை, வனாந்திரமான வழி, கடல் வழியா நம்ம டிராவல் பண்றது, இந்த மாதிரி ஏராளமான கஷ்டம் இல்லைங்களா? இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரங்க என்ன பார்த்தோம்னாக்கா, அந்த காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்க, ஊழியக்காரங்களுக்கு அவ்வளவு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுப்பாங்க, உண்மையான விசுவாசிகள். ஆனா எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கொடூரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க, அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும். நிறைய தடவை ஜெயில போட்டுருவாங்க, நிறைய தடவை பப்ளிக்கா அடிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. பவுல கூட ஒரு இடத்துல என்னங்க செத்துட்டாருன்னு நினைச்சுன்னு விட்டுட்டு போயிடுறாங்க, அந்த அளவுக்கு அடி.
ஆனா அதுக்கப்புறம் தேவன் பலன் கொடுத்துட்டு அவர் போயிட்டு ஊழியம் பண்றாருங்க. சோ இது எல்லாத்துலயுமே வந்து இந்த டீமஸ் வந்து கூட இருக்கிறாரு. அதனால தான் அவரை பத்தி அவர் வந்து மென்ஷன் பண்றாருங்க. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருடைய விசுவாசம் இருக்குதுங்க. அதனால கடைசி வரைக்கும் அவர் வந்து உண்மையா இருந்தாரான்னு பாத்தீங்கன்னாக்கா, அங்கதான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்றத நம்ம பார்க்கணும். விசுவாசம் வந்து ஸ்டார்டிங்ல எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? அது வந்து உண்மைதாங்க. ஆனா அதே கமிட்மெண்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். ஒருத்தர் வந்து நல்லா விசுவாசத்துல ஆரம்பிச்சாருனாலே, அவர் வந்து கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பாருன்ட்டு நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? சோ அததான் வந்து இங்க நம்ம பார்க்கிறோம். நம்ம ஸ்டார்ட்டிங்கும் நல்லா இருக்கணும், எண்டிங்கும் வந்து நல்லா இருக்கணும். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பைபிள்ல இந்த டீமஸ் பத்தி, தேமா பத்தி எவ்வளவு வசனங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் 3 வசனங்கள் தாங்க. டோட்டலா என்டையர் பைபிள்லயே 3 வசனத்துல தான் இவரோட பேர் வருது. ஆனாலும் தேவன் இவர் மூலியமா நமக்கு ஏராளமான பாடங்கள் கத்துத் தரார். பிலமென் 1:24 ஆல்ரெடி நம்ம வந்து வாசிச்சோங்க. அது 1வது வசனம். 2வது வசனம் வந்து கொலோசியர் 4:14ல, கொலோசியன்ஸ் 4:14ல பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். பாத்தீங்களா? இங்க என்ன சொல்றாருங்க? இவங்க எல்லாம் என் கூட வாழ்த்துதல் தெரிவிக்கின்றாங்க அப்படின்ட்டு கொலோசு சபைக்கு எழுதும் போது பவுல் வந்து அவர் பேரை மென்ஷன் பண்றாருங்க. கடைசி வசனம் அவரை பத்தி இருக்கிறது அதுதான் ரொம்ப திருப்பு முனையா இருக்குது. ஏன்னா நல்ல விசுவாசியா ஆரம்பிக்கிறாருங்க. பவுல் கூடவே இருக்கிறாரு, உடன் ஊழியக்காரரா இருக்கிறாரு, சப்போர்ட்டிவா இருக்கிறாரு. ஆனா முடிக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி அவர் தவறான வழிக்கு வந்து போயிடுறாருங்க. 2 திமோத்தி 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, 2 திமோத்தி 4:10ல ஏனெனில் தேமா இப்பொழுது இருக்கின்ற உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி தெசலோனிக்கா பட்டணத்திற்கு போய்விட்டான். கிரெசென்ஸ் கலேத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போனார்கள். பாத்தீங்களா, நிறைய பேர் இவரை விட்டு தூரம் போறாங்க. ஆனா பர்டிகுலரா இந்த டீமஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்துல ஆசை வைத்து பவுலை விட்டு தூரம் போயிருக்கிறாருங்க. அது ரொம்ப நோட்டபிளான ஒரு பாயிண்ட். ஸோ இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தீமா வந்து ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரரா தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா முடிக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி அவர் என்ன பண்றாருங்க, பவுலை விட்டு தூரம் போறாரு இல்லைங்களா? வெறும் 3 வசனம் தாங்க. 3 வசனம் தான் இவரோட லைஃப் பத்தி இருக்கிறது. அதுல எவ்வளவு பெரிய லெசன் இருக்குது பாருங்க. அவரோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப பிரீஃப் இல்லைங்களா? அவரை பத்தி நம்ம பாக்குறது. ஆனா நிறைய அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருக்குதுங்க அவரோட லைஃப்ல. எங்க தெஸ்னோனிக்கார் போனாருன்ட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? திருப்பி சத்தியத்துக்கு வந்தாங்களா? எப்படி மறித்தாங்க? நற்சாட்சி பெற்று மறித்தாங்களா? எதுவுமே வந்து இவரை பத்தி இல்லைங்க. ஒவ்வொரு தடவையும் பவுல் அவரை பத்தி மென்ஷன் பண்ணும்போது வெவ்வேறு ஸ்டேஜஸ் இருக்குதுங்க. பவுல் அவரை பத்தி மென்ஷன் பண்ணும்போது அந்த வார்த்தை பிரயோகம் வந்து அப்படியே மாறுதுங்க. இதே மாதிரி பைபிள்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாருங்க. வசனம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குங்க. ஆனால் அவங்க லைஃப்ல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமா இருக்குங்க. ஸ்டார்டிங்ல நல்லா இருந்திருப்பாங்க, எண்டிங்ல வந்து தப்பா மாறியிருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப கொடூரமான மனிதனா இருந்திருப்பாங்க, எண்டிங்ல வந்து ரொம்ப நல்ல மனுஷனா மாறுவாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் பவுலே நம்ம எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்தவர்களை உபத்திரவம் பண்ணவங்களா இருந்தாங்க. ஆனா தேவன் எப்படி மாத்தினாருங்க? அவரை போல ஒரு ஊழியக்காரர் அந்த காலத்துல இல்லைன்ற மாதிரி தேவன் அவர் வந்து மாத்துறாரு. அவரோட ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, சின்ன சின்ன டீடைல் பைபிளே இருக்கிறது ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா அவரோட லைஃப் இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ பயோகிராஃபி எழுதும் போது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் எழுதுவாருங்க. இப்ப பவுல் எழுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவரோட லெட்டர்ஸ்ல அவரோட வாழ்க்கை என்ன ஆச்சு, சபைக்கு எது வந்து பிரயோஜனமா இருக்கும், அதை குறிச்சுதான் நோட் பண்றாரு. அதுல டீமஸோட பேரை வருதுனாக்கா அது ரொம்ப முக்கியன்றதுனாலதான் அதை வந்து கோட் பண்றாரு. இல்லைன்னா விட்டுருக்காருங்க. நியூ டெஸ்டமெண்ட்ல ஃப்ரீக்வெண்டா நிறைய கோவர்க்கர்ஸ் பத்தி எழுதுறாருங்க. அவர் கூட உடன் ஊழியக்காரங்க தானீங்களா, நிறைய பேரை வந்து மென்ஷன் பண்றாருங்க. ஸ்திரீகளை வந்து மென்ஷன் பண்றாங்க. பேபி இன்னும் நிறைய பேரை வந்து சொல்றாருங்க இல்லைங்களா? இவங்க எல்லாரும் வந்து அவருக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருந்தாங்க. பிரிஸ்கிலா ஆக்கிலால அப்படி சொல்லிட்டே போலாங்க. அதுல நிறைய பேர் வந்து உண்மையா இருந்தாங்க, சில பேர் வந்து வழி தப்பி போறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னாக்கா அலெக்சாண்டர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு பவுலை விட்டு தூரம் போறாரு இல்லைங்களா? இதெல்லாம் எதை குறிக்குதுனாக்கா, சபைக்கு வந்து இதெல்லாமே ஒரு லெசன். ஆதி சபையில இருந்தவங்க இதை வந்து ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருந்தாரு இல்லைங்களா? சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட அவங்க வந்து ரொம்ப குறிப்பா இது பண்ணுவாங்க. பவுல் என்ன பண்றாருங்க, ஜெயில இருக்கும் போது கூட ஹிஸ்டரிய கிளீனா எழுதுறாருங்க. எந்தெந்த ஊருக்கு வந்து ஊழியம் போனாரு, அங்க என்ன நடந்துச்சு, எப்படி வந்து அவரை வரவேற்றாங்க, அவருக்கு வந்த உபத்திரவங்கள் என்ன, தேவன் எப்படி அவரை சந்தோஷமா வழி நடத்தினாரு அப்படின்ட்டு இல்லைங்களா? ஏன்னா அவரே சொல்றாரு, இவ்வளவு உபத்திரத்துல கூட நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், தேவன் என்ன வழி நடத்துறாரு அப்படின்னு. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம லைஃப்ல வந்து நம்ம எடுக்கிற அந்த சாய்ஸஸ் இல்லைங்களா, ரொம்ப பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தும். அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம்.
நம்ம நல்ல முடிவு எடுத்தோம்னு வச்சுங்களேன், அதன் மூலியமா நிறைய பேருக்கு வந்து என்னங்க நம்ம ஒரு மாதிரியா இருப்போம். கெட்ட முடிவு எடுத்தா எக்ஸாம்பிளா தான் இருப்போம். எந்த மாதிரி எக்ஸாம்பிள்னாக்கா பேட் எக்ஸாம்பிளா இல்லைங்களா? நம்ம லைஃப் வந்து எவ்வளவு நாள் வாழ்றோன்றது இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. ஒரு நாள் வாழ்ந்தா கூட தேவனுக்காக வாழ்ந்து மரித்தால் நம்ம என்னங்க கடைசி வரைக்கும் நினைவு கூறப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்தேவான் இருக்கிறாருங்க. அவரை பத்தி நம்ம படிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியான வசனங்கள் தான் இருக்குது. ரொம்ப லென்த்தி இல்லைங்க. ஸ்பீச் அவர் லென்த்தியா கொடுக்குறாரு. அவர் லைஃப் பத்தி நமக்கு இருக்கிறது வந்து கொஞ்சம் வசனங்கள் தான். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி நம்ம பேசுறோங்க. ஒரு ரத்த சாட்சினா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அவர்தான் இல்லைங்களா? அந்த அளவுக்கு அவரோட லைஃப் வந்து இம்பாக்ட் இருக்குது. ஆனா இப்ப தீமா போது நம்மளுக்கு என்ன வருதுங்க? தேமா போது அவர் பண்ண இந்த நெகட்டிவான காரியம் தான் மைண்ட்ல வந்துருது பாருங்க இல்லைங்களா? அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிடுச்சு. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பவுல் வந்து அவரை பத்தி எழுதும் போது அந்த வார்த்தை பிரயோகம் மாறிட்டே இருக்குது. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, ஒரு விசுவாசியோட லைஃப் ஒரே மாதிரி இது இருக்கணும், மாறிட்டே இருக்க கூடாது. விசுவாசத்துல நம்ம வளரணும். அந்த விசுவாசம் வந்து நாள் செல்ல செல்ல குறையக்கூடாது. அது தீமாவோட லைஃப்ல வந்து நம்ம பார்க்கலாங்க. அந்த இல்லைங்களா? கொலைசர் 4:14 பிரியமான வைதேனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார். இங்க என்ன சொல்றாருனாக்கா, பிரியமான ஊழியக்காரராக இவங்க வந்து கூட இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா இன்னொரு இடத்துல அவரு சொல்லும் போது அப்படியே வந்து மாறுது பாருங்க. 2 திமோத்தி 4:10 அவர் இங்க வந்து பிரியமான உடன் ஊழியக்காரர்ன்னு சொல்ல வெறும் பேர் மட்டும் தான் சொல்றாரு. ஏனெனில் தேமா இப்பொழுது இருக்கின்ற உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி பாத்தீங்களா? வெறும் பேரை தான் சொல்றாரு. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் கம்ப்ளீட்டா மாறிட்டு இருக்கிறார். பிரியமான ஒரு ஊழியக்காரரா இருந்தவங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வராருங்க? தப்பான ஒரு மனிதனா மாறுறாரு. சோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாதுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இதெல்லாம் செகண்டரி. இப்ப எப்படி இருக்கிறோம்? அதே விசுவாசம் அந்த ஃபயர் இல்லைங்களா? விசுவாசம் வளர்ந்திருக்கா, குறைஞ்சிருக்கா, பைபிள் படிக்கிறது ஜாஸ்தியா இருக்குதா, குறைஞ்சிருக்கா இல்லைங்களா? 4 பேருக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து வச்சுட்டு போறோம். நாளைக்கு நம்ம மறிச்சோமானால் நம்மள வந்து நினைவு கூறுவாங்க. எதை வச்சு நினைவு கூறுவாங்க இல்லைங்களா? இந்த தேமா பத்தி நம்ம இப்ப யோசிக்கும் போது தவறான ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல வருதுங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அவர் வச்சுட்டு போயிட்டாரு பாத்தீங்களா? தவறான ஒரு மாதிரியை கொலேசு சபைக்கு பவுல் எழுதும் போது அவரை பத்தி தப்பா எழுதலைங்க, நல்லாவே எழுதுறாரு. அதுக்கப்புறம் திமோத்திக்கு எழுதும் போது அவரை பத்தி கிரிட்டிசிசம் இருக்குதுங்க, விமர்சனம் எழுதுறாரு பாத்தீங்களா? என்ன பாக்குறோம்னாக்கா, இந்த உலகத்தின் மேல அவர் ஆசை வச்சுட்டு இருக்கிறார். இந்த உலகத்துல ஆசை வச்சா நம்ம கிறிஸ்தவ விட்டு தூரம் தான் போக முடியும், கிட்டலாம் வர முடியாது இல்லைங்களா? டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்களா? 2 வசனத்துல ஒரு மனுஷனோட லைஃப் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப டிராஜிக்கா அவரோட லைஃப் முடியுதுங்க இல்லைங்களா? சடனா வருது அவரோட டிரான்சிஷன். இன்பிட்வீன்ல என்ன ஆச்சு நமக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் கிளீனா தெரியுது. அவரு இந்த உலகத்தின் மேல ஆசை வைத்தார். அவரோட ஸ்டோரியில நம்மளுக்கு வந்து ஒரு வார்னிங் வருதுங்க. ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம என்னங்க அனல் அற்று போலாம். காரணம் என்ன தெரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம இன்ட்ரெஸ்ட் குறைச்சிட்டே வந்தோம்னு வச்சுங்களேன், பைபிள் படிக்கிறதுல இருக்கட்டும், சப்ஜெக்ட் கேட்கறதுலயா இருக்கட்டும், ஆவிக்குரிய விஷயங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே வந்துச்சுனாக்கா, கடைசியில என்னங்க டிராஜிக்கா நம்மளோட லைஃப் முடியும். தேமா மாதிரி. அதுதான் வந்து நம்ம பாக்குறோம். கொலோசியர், பிலமோன் ஜென்ரலா என்னங்க பவுல் கூட வந்து ரொம்ப கனெக்டடா இருந்தவங்க இல்லைங்களா? அந்த பீரியட்ல வந்து நடந்திருக்கணும். 2 தீமோத்தி வந்து பாலோட கடைசி லெட்டர்ஸ். ஏன்னா 2 தீமோத்தில என்ன சொல்றாரு அவரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையோட எண்டுக்கு வந்து வந்திருக்கிறார் இல்லைங்களா? அவரு ரோமர்ல என்னங்க ஜெயில இருக்கிறாருங்க. ஜெயில இருந்து எழுதுறாரு. அவ்வளவு சிவியரான ஒரு சமயத்துல வந்து இந்த தேமா இப்படி பண்ணுது வந்து அவர் மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம் இல்லைங்களா? சோ நம்ம உலகத்தின் கூட போயிட்டு சம்பந்தம் வச்சுக்கினா அதுக்கு நம்ம கட்டக்கூடிய கூலி வந்து ரொம்ப பெருசா இருக்குங்க. நம்மளுடைய ஆத்மாவே நம்ம வந்து எடுக்க வேண்டி வரும். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான விஷயம் அதுங்க. இதுல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணுங்க. அவர் ஜெயில இருக்கும்போது நிறைய பேர் வந்து உண்மையா இல்லைங்க பவுலுக்கு. சில பேர் வந்து விட்டுட்டு போறாங்க. சில பேர் வந்து உறுதியா இருந்தாங்க விசுவாசத்துல. அவங்கள பத்தி ரொம்ப அப்ரிசியேஷன் பண்ணி அவர் வந்து எழுதுறாருங்க. ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம விட்டு போறது அது கிராஜுவலா நடக்குங்க. சடனா ஆல் ஆஃப் அ சடன் இன்னைக்கு உடனே அப்படியே நடக்கிறது இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே வந்து அது தெரியாது சில சமயத்துல. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் இல்லைங்களா? நம்ம நடந்துக்கக்கூடிய விதம், நம்ம ஏற்படுத்துகின்ற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், இதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆவிக்கிற விஷயத்தை விட்டு தூரம் போலாங்க. ரெகுலரா என்ன பண்ணுங்க, செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணுங்க. இதனால நம்மளுடைய முக்கியத்துவம் லைஃப்ல என்ன, எது ப்ரையாரிட்டி அப்படின்றது தெரியுங்க. எது நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். அடிக்கடி பண்ணுங்க.
இல்லைங்களா? டெய்லி ப்ரேயர் பண்ணும்போது யோசிக்கணும். எத நான் வந்து என்னோட லைஃப்ல பிரையாரிடைஸ் பண்றோம்? எது வந்து முக்கியம்? எதுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேமா என்ன பண்ணிட்டாருங்க, வேற விஷயத்துக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டாருங்க. பவுல விட்டு தூரம் போயிட்டாருங்க. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பால் ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில இவரு கூட இல்லங்க. இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இல்லைங்களா? எப்போ வந்து உபத்திரவம் வருதோ, அப்பதான் நம்ம ஒருத்தர் கூட நிக்கணும். அவங்க சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் அவங்க கூட இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. கஷ்டப்படும்போது துணைன்னு இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 திமோத்தி 4:10 நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி தெசலோனியா பட்டணத்திற்கு போய் விட்டான் அப்படின்ட்டு பவுல் சொல்றாரு. ரொம்ப கஷ்டத்துல தான் எழுதுறாரு. இல்லைங்களா? அவரோட லைஃப் வந்து சக்சஸ்ல முடியலங்க. இல்லைங்களா? சக்சஸ் இருக்கும்போது கூட இருக்கிறாரு. ஆனா ரொம்ப ரொம்ப உபத்திரவம் வரும்போது தேமா வந்து கூட இல்லங்க. இத வந்து பவுல் ஸ்பெசிஃபிக்கா ரிமெம்பர் பண்ணி அந்த லெட்டர்ல எழுதுறாரு. ஏன் தெரியுங்களா? நமக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன்ங்க. நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். 2000 வருஷம் கழிச்சு அத எடுத்து பார்க்கும்போது, நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அதனால தான் ரெக்கார்ட் பண்றாருங்க. இல்லைங்களா? ஸோ எந்த ஒரு ஆர்கியுமென்ட் அவங்களுக்குள்ள அந்த மாதிரி இல்ல. ஆனா தெளிவா என்ன சொல்றாரு, அவர் வந்து போறாரு. இல்லைங்களா? அவர் வந்து பீஸ்ஃபுல்லா வந்து போறாரு. ஆனா பின்னாடி நான் நெறைய கஷ்டம் அனுபவிச்சிருப்பாரு. அத பத்தி பைபிள்ல ரெக்கார்ட் இருக்கு. இந்த ஸ்டோரியில நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பிரஷர் வரும்போது கமிட்மெண்ட் விட்டு தூரம் போகக்கூடாதுங்க. நம்மளோட கமிட்மெண்ட் தேவனுக்குள்ள 100% இருக்கணும். இல்லைங்களா? அது மாறக்கூடாதுங்க. ஜெயில்ன்றது ரொம்ப கொடூரமான விஷயம். ஜெயில்ன்னு நெனைக்கிற மாரி, நம்ம நெனைக்கிற மாதிரி இப்ப இருக்குது பாருங்க, அந்த மாரி இல்லங்க. அது வந்து ஒரு குகை மாரி இருக்கும். டாய்லெட் கூட அது உள்ளே போற மாரி தான். அவ்ளோ கொடூரமான ஒரு ஜெயிலுங்க. அந்த ஜெயிலுக்குள்ள அவர் வந்து இருக்கிறாருங்க. இல்லைங்களா? ஸோ இவரு ரொம்ப டிபெண்டன்ட்டா இருந்தாரு. எதன் மேல? அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணுன்ட்டு அவர் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாருங்க பவுல் அந்த சமயத்துல. ஏன்னா, அந்த சமயத்துல ஒண்டியா இருக்கும்போது தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் வரும். ஆவிக்குரிய சகோதர, சகோதரிகள் அவர்கிட்ட போயிட்டு பேசும்போது, அவருக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் குடுக்கும்போது, இன்னும் அவர் பூஸ்டப் ஆயிட்டு என்னங்க ஊழியத்த ஸ்ட்ராங்கா பண்ணக்கூடிய நிலைமை வரும். ஆனா அந்த சமயத்துல ஒருத்தரா விட்டுட்டு தூரம் போம்போது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். எப்போ நம்ம வந்து தவறான ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள போறோமோ, அந்த நிலை நமக்கு வருங்க. இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான ஊழியக்காரராகிய பவுலுக்கே இந்த மாரி பிரச்சனை ஆயிடுச்சுங்க. ரொம்ப பெரிய பிரஷர் அவருக்கு வந்துச்சுங்க. இது நம்ப யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயங்க. நம்முடைய உண்மையான கேரக்டர் வந்து எப்போ வரும் தெரியுங்களா? கஷ்டமான சூழ்நிலையில தான். தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா? இல்ல இந்த உலகத்துக்குள்ள நம்ம போறோமா? அப்படின்னு சொல்லிட்டு. தேமா என்ன பண்ணிட்டாருங்க, உலகத்துக்குள்ள போயிட்டாரு. இல்லைங்களா? இனிமேட்டு இவர் கூட இருந்தா நம்மளுக்கும் இதே நிலைமை வருமோ என்னமோ அப்படின்னு கூட யோசிச்சு பார்த்துருந்துக்கலாம். இல்லைங்களா? அதனாலவே என்ன பண்றாருங்க, உலகத்தின் மேல ஆசை வைத்து போறாருங்க. உலக ஆசை வந்துச்சுனாலே கஷ்டப்படணுன்ற அந்த எண்ணம் வராது. 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தேமா கடைசியில என்ன ஆனார் அப்படின்றதுக்கு வசனம் இல்லங்க. நம்ப புரிஞ்சுக்கலாம். ரட்சிப்பை இழந்துட்டார் அப்படின்ட்டு. ஆனா அவர் லைஃப்ல என்னத்தான் நடந்துச்சு? அதுக்கப்புறம் ஒரு வேளை மாறுனாரா அப்படின்றது இல்ல. ஒண்ணு மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்தார். அதனால தான் அவர் விட்டு போறாருங்க. இல்லீங்களா? விசுவாசத்த விட்டுட்டு போறாரு. இயேசு கிறிஸ்துவ வந்து விட்டுட்டு போறாருங்க. அவர் விட்டு போனது பவுல மட்டும் இல்லங்க. இயேசு கிறிஸ்துவ விட்டுட்டாரு அவரு. இல்லீங்களா? ஸோ பெர்மனன்ட்டா அவரு லாஸ் ஆனாரா? ஒருவேளை மனம் திரும்புனாரா? அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறிதாங்க. ஆனா இது நமக்கு ஒரு பாடமா இருக்குதுங்க. சரிங்களா? கன்க்ளூஷன் அவரோட லைஃப்ல என்ன ஆச்சு ஃபியூச்சர்ல அப்படின்றது நமக்கு தெரியல. நெறைய பேர் டிபேட் பண்றாருங்க. இல்லீங்களா? அவர் வந்து ஃபுல்லா தேவன விட்டு தூரம் போயிட்டாருன்னு சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவர் வந்து பின்னாடி மாறிட்டாருன்ட்டு. ஆனா, வசனம் நம்மகிட்ட இல்லாதபோது, நம்ம ஒண்ணும் சொல்ற மாரி இல்லைங்க. ஸோ அவரோட லைஃப்ல நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, நம்போ தேவனுக்குள்ள வந்துட்ட பிறகு, நம்மளோட ஓட்டத்த முடிக்காம பாதியிலேருந்து விசுவாசத்த விட்டு விலகி போகக்கூடாது. இல்லைங்களா? ஸோ கிறிஸ்டியன் ரைட்டிங்ஸ்ல பவுலும் சரி, பேதுருவும் சரி, அவங்க எழுதின லெட்டர்ஸ்லலாம் ஒரு பாயிண்ட்ட வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி எழுதுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விடாமுயற்சி. இல்லைங்களா? சகிப்புத்தன்மை. அது ரொம்ப இருக்கணுங்க. இந்த தேமா கிட்ட இல்ல. அவர்ட்ட சகிப்புத்தன்மை இல்ல. இல்லைங்களா? விடாமுயற்சி இல்ல. அதனால தான் விட்டு தூரம் போயிட்டாருங்க. அதனால தான் புதிய ஏற்பாடுல ரெகுலரா வார்னிங் நம்மளுக்கு வந்து குடுத்துட்டே இருக்கிறாங்க. பவுலும் சரி, மத்த ஊழியக்காரங்களும் சரி, இது ஆவிக்குரிய விஷயத்த விட்டு தூரம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி நெறைய பிரஷர் அந்த காலகட்டத்துல இருந்துச்சுங்க. இப்போ நம்மளுக்கு இருக்குதுன்னா, அந்த காலகட்டத்துல எவ்வளோ பிரஷர் இருந்திருக்கும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுங்க. இல்லைங்களா? பெர்செவரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விடாமுயற்சி. அப்படி விடாமுயற்சி இல்லைனாக்கா, லாஸ்ட்ல நம்ம தோத்து தான் போனோங்க ஆவிக்கிற விஷயத்துல. இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து ஜட்ஜ்மென்ட் எடுத்துக்க கூடாதுங்க. ஓ! அவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க, இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மள பார்க்கணுங்க. இதுல நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னாக்கா,
நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? தேவனுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? உண்மையா இருக்கிறோமா? அதன் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்மளுடைய சொந்த இதயத்தின் மேல ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறோம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா, பவுல் என்ன சொல்றாங்க? தன் தன் அ ரட்சிப்புக்காக அவனவன் போராடணும். இல்லைங்களா? நம்ம ரட்சிப்புக்கு நம்ம தான் போராடணும். மத்தவங்க ரட்சிப்புக்கு நம்ம போராட முடியாதுங்க. ஏன்னா, சத்தியத்த தேவன் அவங்களுக்கு வெளிப்படுத்திடுவாருங்க. அதுக்கப்புறம் அவங்களோட முயற்சி தான். தேவன் அவங்களுக்கு வந்து பலன் தருவாரு. நம்ம வந்து நம்மளுடைய ரட்சிப்புக்காக போராடணுங்க சகோதர, சகோதரி. 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் எங்க போனாரு? தேமா அப்படின்னும்போது, தெஸ்ஸலோனிக்கேக்கு போனாருங்க. இப்ப தெஸ்ஸலோனிக்கா பத்தி நம்ம பார்க்கும்போது, தெஸ்ஸலோனிக்கா வந்து ரொம்ப ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி நிறைந்த ஒரு நகரமா இருந்துச்சுங்க. பிசினஸ் நெறைய நடக்கிற ஒரு நகரமா இருந்துச்சு. மேபி கொஸ்டின் என்ன வருதுனாக்கா, அங்க போயிட்டு அவர் வந்து வேர்ல்ட்லி பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணாரா? அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் வருதுங்க. இல்லீங்களா? ஆனா, அவரு வந்து தவறான ஒரு எக்ஸாம்பிளா மாறிட்டாருங்க. நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. ஏன் வேற பட்டணத்துக்கு போல? தெஸ்ஸலோனிக்காக்கு போனோம்னாக்கா, அங்க நெறைய வசதி வாய்ப்புகள் இருந்த ஒரு நகரமா இருந்துச்சு. அது முக்கியமான காரணமா நம்ம பார்க்குறோங்க. தெஸ்ஸலோனிக்கான்றது மேஜரா அந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நகரமா இருந்துச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான ட்ரேட் அங்க நடந்துச்சுங்க. வியாபாரம். இம்போர்ட், எக்ஸ்போர்ட் 2மே நடந்துட்டு இருந்துச்சு. பொருளாதாரத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நகரமா இருந்துச்சுங்க. நெறைய பேர் வராங்க, போறாங்க இல்லீங்களா? அதனால பிசினஸ் ஜாஸ்தி நடந்துட்டு இருந்துச்சுங்க. வேலை வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு. அதனால தான் வந்து இவரு அந்த ஊருக்கு போறாரு தேமா. இல்லன்னா ஏன் போனாங்க? இல்லீங்களா? ரோமன் கல்ச்சர்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாரு அவரு. இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல இருக்கிறோம். லட்சக்கணக்கான ஜனங்கள் டெய்லி பெங்களூருக்கு வராங்க, போறாங்க. ஏன்னா பிசினஸ் அதிகமா நடக்குது. சரிங்களா? ஸோ அதனால நம்ம அதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாதுங்க. இந்த மாரி சொல்லிட்டே போலாங்க. இந்த உலகத்துல ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது இந்த உலகத்துக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர, நம்மளுடைய பரம அழைப்புக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காதுங்க. அதனால நம்ம இந்த கல்ச்சர்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுங்க. நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம வேலைக்காக தானே போறோம். அதனால என்ன ஆயிடும்ன்னு சொல்லிட்டு. அப்படிதான் வந்து எல்லாமே ஆரம்பிக்குங்க. லாஸ்ட்ல ஃபுல்லா வேர்ல்ட்லியே ஆயிடுவோம் நம்ம. நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் எதனால வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு இடத்த குடுக்குறோமா? இந்த டிசிஷன் எடுக்கிறதுனால தேவன் கிட்ட போறோமா? இல்ல தூரம் போறோமா? நம்மளோட டிசிஷன்ஸ் வந்து கம்ஃபர்ட்குள்ளயே இருந்துச்சு. நம்மளுடைய சௌகரியத்துக்கு இருந்துச்சுனாக்கா, நிச்சயமாக தேவனை விட்டு தூர போற அந்த நிலைமை. அந்த ஒரு வார்னிங்க வந்து இங்க நம்ம பார்க்கலாங்க. 7வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, இந்த தேமா என்பவர் நமக்கு முக்கியமான ஒரு எச்சரிப்பு குடுத்துட்டு போறாருங்க. நமக்கு மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வர தலைமுறைக்கும் கூட. ஏன்னா, நம்ம விசுவாசத்துல எப்படி தொடங்குறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் அல்ல. எப்படி முடிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம ஊழியம் செய்றோம்னாக்கா, அது வந்து ஆக்டிவா இருக்கணுங்க. கொஞ்ச நாள் ரொம்ப ரொம்ப நாங்க அனலா பண்றது, கொஞ்ச நாள் இல்லாதா போயிடுது அப்படி இருக்கக்கூடாதுங்க. அதே விசுவாசம், அதே அனல்ல நம்ம வந்து எப்போதுமே பண்ணிட்டே இருக்கணுங்க தொடர்ச்சியா. தேவனுக்கு எப்போதுமே உண்மையா இருக்கணும். முக்கியமா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தேவனுக்கு நம்ம வந்து உண்மையா இருக்கணும். இல்லைங்களா? இப்ப தேமா என்னும்போது நம்மளுக்கு ஒண்ணுதான் மைண்ட்ல வரும். நல்லா ஆரம்பிச்சாரு. ஆனா கடைசியில வந்து இப்படி முடிச்சுட்டாரே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளா ஆயிட்டாருங்க. நம்மளோட லைஃப் அப்படி முடியக்கூடாதுங்க சகோதர, சகோதரி. ஆதி சபைகள்ல எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விசுவாசத்துக்கு. அதனால தான் திருப்பி திருப்பி வார்னிங் குடுத்துட்டே இருக்கிறாருங்க. விசுவாசத்துல நீங்க உறுதியா நிலை கொண்டு இருங்க. எந்த மாரி பிரச்சனை வந்தாலும் விடாமுயற்சியோட, சகிப்புத்தன்மையோட அதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு பவுல் எழுதிட்டே வராரு. இதுல யார் ரொம்ப உண்மையா இருக்கிறாங்களோ அவங்கள ஸ்பெஷலா மென்ஷன் பண்றாருங்க. இல்லீங்களா? பிரிஸ்கில்லா, ஆக்கில்லா என்ன சொல்லிட்டே போறாங்க. எப்போப்ராடிட்டஸ் உயிர குடுக்கறதுக்கு கூட இவங்க வந்து ரெடியா இருந்தாங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குன்றாருங்க. நம்மளும் அதே போல வந்து கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம பேர்களும் ஜீவ புஸ்தகத்துல நிச்சயமாக எழுதப்படுங்க சகோதர, சகோதரி. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னாக்கா, நம்ம கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும்னாக்கா, ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தினசரி எடுக்கக்கூடிய சாய்ஸஸ். சரிங்களா? அது தெய்வீகமா இருக்கணுங்க. ஈவன் சின்ன சாய்ஸ் கூட சரி, தேவன விட்டு தூர போற மாரி இருக்கக்கூடாது. ஏன்னா, இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையே வந்து மாற்றுங்க. இல்லீங்களா? ஒருவேளை நல்லபடியா நம்ம முடிச்சோம்னு வச்சுக்கங்களேன், நம்மளுடைய ஜெனரேஷன்ல இருக்கிற நெறைய பேருக்கு நம்ம எக்ஸாம்பிளா இருப்போம். இல்லன்னா பேட் எக்ஸாம்பிளா நம்மளுடைய லைஃப் முடிஞ்சிடுங்க. தேமா நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து ரிமைண்ட் பண்றாரு. அது என்னன்னாக்கா, நம்ம வந்து ரொம்ப பெரிய ஊழியக்காருக்கு நெருக்கமா இருக்கிறோம், இல்ல நல்ல விசுவாசி கூட பழகுறோன்றதுனால, நம்ம கரெக்ட்டா இருக்கிறோன்ற அர்த்தம் இல்லங்க. நம்ம பர்சனலா எவ்வளவு தேவனுக்கு உண்மையா இருக்கிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் அவ்வளவு பெரிய ஊழியக்காருக்கு ரொம்ப குளோஸா இருந்தாருங்க. ஆனா அதனால அவர் வந்து ரட்சிக்கப்படல. அதனால அவரோட ரட்சிப்பு கரெக்ட்டா அவர் வந்து உறுதிப்படுத்த முடியல பாருங்க. உலகத்துக்கு போயிட்டாரு. சோ இது ரொம்ப பெரிய எச்சரிப்புங்க. நம்ம பர்சனலா நம்மளோட லைஃப்ல தேவனுக்குள்ள எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க சகோதர, சகோதரி. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.
உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ so மச். ஆமென்.